அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு யாருமே இல்லையே, என்னை பாதுகாக்க ஆள் இல்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ படைத்தவரே உங்களுக்கு பாதுகாவலராக மாறப்போகிறார். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 5 இறைவார்த்தை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிழல் எப்படி ஒரு மனிதனை விட்டு ஒருபோதும் பிரியாதோ, அப்படியே இறைவனின் பாதுகாப்பும் உங்களை விட்டு பிரியாது. திரு விவிலியத்தில் இஸ்ரேல் மக்களின் பயணத்தை எண்ணி பாருங்கள். சுட்டெரிக்கும் வெயிலும் கொடிய மிருகங்களும் நிறைந்த பாலைவனத்தில் அவர்கள் நடந்தபோது ஆண்டவர் பகலில் மேகத்தூணாயிருந்து அவர்களுக்கு நிழல் தந்து பாதுகாத்தார். அவர்களை வல பக்கமும் இடப்பக்கமும் அரணாக நின்று வழி நடத்தினார். இன்று உங்கள் வாழ்க்கை பயணம் பாலைவனம் போல கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்களை காக்கும்படி அவர் விழிப்போடு இருக்கின்றார். ஜெபிப்போம். அன்பு பிதாவே, உம்மை காக்கின்றவர் நான் என்று சொன்ன உமது வாக்குறுதிக்காக நன்றி. இன்று எமது பிள்ளைகளும் குடும்பத்தினரும் எங்கு சென்றாலும் நீர் அவர்களுக்கு வலப்பக்கத்தில் நிழலாயிருந்து பாதுகாத்தருளும். விபத்துகள், தீய சக்திகளின் சூழ்ச்சிகள் எங்களை அணுகாதபடி உமது சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். தைரியமாக இன்றைய நாளை தொடங்குங்கள். ஆமீன்.